ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே ஐஸ்கிரீம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸில் மில்க் வச்சு வாழைப்பழம் வச்சு அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஐஸ்கிரீம்லாம் செஞ்சு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு நம்ம வீட்டிலே வச்சுக்கிட்டு வேணுங்கும் போது எடுத்து கொடுக்கலாம். கடைக்கு தேடி போக வேண்டியதில்லை. இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த மக்கானா தாமரை விதைன்னு சொல்லிவிட்டு இந்த மக்கானான்னு ஒன்று இருக்கும். இது கிடைக்கும் எல்லா கடையிலையுமே. இப்போ இது வாழைப்பழம், பேரிச்சம்பழம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, பால், அக்ஷயா பால் நல்லா திக்காக இருக்கும், க்ரீமியாக. அதனால் இந்த பாலை காய்ச்சிட்டு இது ஊற வச்சுட்டு பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு போட்டுக்கலாம், பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மக்கானா இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் அரைச்சி செய்ய வேண்டியதான். ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தேன் தான் எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரையெல்லாம் இல்லாமல். ஏன்னா கடையில் வாங்கி கொடுக்குறதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சர்க்கரையும் அதில் எல்லாம் கெமிக்கலு ஃபுல்லாக அதில் எல்லாமே சேர்ப்பாங்க. நம்ம நல்லா பியூராக ஐஸ்கிரீம் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியாக. இதில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதை ஃபஸ்ட்டு தேவையான அளவு பாலை காய்ச்சிக்கலாம். தண்ணி விடாமல் திக்காக காய்ச்சிக்கலாம். ஏன்னா இந்த பாலே நல்லா திக்காக தான் இருக்கும், ஒரு மாதிரி ஆடை படந்துக்கிட்டு. ஒரு அரை பாக்கெட் ஊற்றிக்கிறேன். இந்த மக்கானா விதை தாமரை விதைம்பாங்க, ஆனால் ஒரிஜினல் தாமரை விதை இது கிடையாது. இப்போ தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். இதிலே பார்த்திங்கன்னாக்கா முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இதிலே அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா பேரிச்சம்பழம், கொட்டையை எடுத்துகிட்டு மேலே காம்பு இருந்ததுன்னா காம்பையும் எடுத்துகிட்டு இந்த பேரிச்சம்பழத்தையும் இதில் அப்படியே போட்டுடலாம். இதே போல் ஒரு 10-12 போல் எடுத்திருக்கேன். நல்லா வச்சும் சாப்பிட்லாம் பாருங்கள். நீங்கள் நிறைய 2-3 ட்ரேயில் செஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா வச்சும் குழந்தைங்களுக்கு டெய்லியும் கொடுக்கலாம். உடம்புக்கு ஹெல்த்துக்கும் நல்லது பாருங்கள். பேரிச்சம்பழம், வாழைப்பழம், முந்திரி பருப்புன்னு சேர்த்துருக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கிது. நிறையா வெரைட்டி, நிறையா மாடலில் கிடைக்கிது உங்களுக்கு. குச்சி ஐஸ் மாதிரி. இது ஒரு பக்கத்தில் ஒரு பசங்களுக்கு கொடுத்து விட்டேன் ஐஸு. இந்த மேலே மூடியே கொண்டாந்தே கொடுக்கல, அதனால் ஒன்று மிஸ்ஸிங். அதில் இந்த மாதிரி நிறைய மாடல் விற்கிது ஐஸ்கிரீம், குச்சி ஐஸுக்கெல்லாம் உள்ளது. இப்போ இதில் தான் போட போகிறேன் நான். இப்போ இதை எல்லா பேரிச்சம்பழத்தையும் இதில் பிச்சு போட்டுக்கலாம், அந்த பால் காயிற வரைக்கும். ரொம்ப சிம்பிள் தானுங்க, 10 நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, மக்கானா எல்லாமே போட்டாச்சு. இப்போ பால் காயிற நேரத்தில் வாழைப்பழத்தை உங்களுக்கு கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 4 வாழைப்பழம் போட்டுக்கோங்க போதும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இதே போலயே நீங்கள் ஸ்ட்ராபெரியில் பண்ணலாம், ப்ளூபெரியில் பண்ணலாம், கிவி ஃப்ரூட்டில் பண்ணலாம், நிறைய பழத்தில் செய்யலாம் பாருங்கள். டேரெக்டாக வாழைப்பழத்தை போட்டு அடிச்சிங்கன்னா கொல கொலன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஃப்ரீசரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஊறினது இது எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். இப்போ இதை கொண்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பாலும் காஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேரிச்சம்பழத்தில் மக்கானா பேரிச்சம்பழத்தில் அப்படியே ஊற்றிக்கலாம். பால் விடாமல், தண்ணி விடாமல் காய்ச்சுங்க பாலை. நல்லா க்ரீமியாக திக்காக இருக்கணும் உங்களுக்கு. இதெல்லாம் அப்படியே ஊறட்டும். இது ஊறட்டும். ஊறின பிறகு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நல்லா ஊறிச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா
வாழைப்பழம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவும் நல்லா கெட்டியாகிடும். ரெண்டும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பாலோடு சேர்த்து பேரிச்சப்பழம், முந்திரி பருப்பு எல்லாமே ஊறி இருக்கும் நல்லா. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா தேன் விட்டுக்கலாம். சர்க்கரையெல்லாம் போடலை, அப்படியே நேச்சுரல் ஸ்வீட்லேயே அப்படியே செய்யலான்ட்டு. அப்படி வேணும் உங்களுக்கு ஸ்வீட்டான கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னாக்கா சும்மா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ வேணாக்கா சர்க்கரை போட்டுக்குங்க. ஏன்னா ஒயிட் சுகரும் ரொம்ப எடுக்கக்கூடாதுங்கிறாங்க குழந்தைங்களா இருந்தால் கூட. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிள்ளைங்க எல்லாம் ஒயிட் சுகர் இதில் தான் சாப்பிடுதுங்க ஸ்நாக்ஸ் ஐட்டமே உங்களுக்கு. இப்போ இந்த சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் ஸ்வீட் இருக்கும், பால், முந்திரி பருப்பு, வாழைப்பழம், அதனால் ரொம்ப தேவைப்படாது. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே குல்ஃபி ஐஸ் மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த அக்ஷயா கல்பா பால் வந்து நல்லா சூப்பராக ஆடை படந்து எல்லோ கலரில் நல்லா வருது பாருங்கள். ரேட்டு கொஞ்சம் கூட தான் ஆவின் பாலை விட, ஆனால் நல்லாயிருக்கு, செமையாக நல்லாயிருக்கு. வெயில் நாள் வந்துடுச்சா, அதனால் வந்து மண்பானை அழகாக ஒன்று வாங்கியாந்து வச்சுருக்கேன் குட்டியாக. 1/2 லிட்ரு தயிர் உர ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்குது. இந்த டைமில் இதை ஊற்றி தயிரை ஊற்றி உர ஊற்றி வச்சிட்டோன்னாக்கா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். பானையில் ஊற்றினோன்னாக்கா வந்து உங்களுக்கு இந்த பானை வந்து இதில் உள்ள அந்த ஈரத்தன்மையெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட, நான் தண்ணியே விடலை, வெறும் 1/2 லிட்டர் பால் அப்படியே சுண்டாக காய்ச்சி வச்சுருக்கேன். அப்படியே இதில் இன்னும் தயிர் விட்டு நல்லா ஸ்பூன் போட்டு கலந்து வச்சிட்டோன்னாக்கா அப்படியே திக்காக நல்லா மணமாக அப்படியே பாலமாக வரும் பாருங்கள். அப்படியே ஸ்பூனில் எடுத்தால் அப்படியே அல்வா மாதிரி வரும். அப்படியே இது அப்படியே இருக்கட்டும். இதை முடிச்சுட்டு தான் அதில் தயிர் விட்டு கலந்துட்டு எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வேணால் கூட போட்டுக்கலாம், மில்க் மேடு போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும், ரொம்ப லிக்விடாக இல்லாமல். இப்போ இதை அப்படியே இந்த மோல்டில் அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கங்க, வேணாக்கா சர்க்கரை உங்களுக்கு வேணும்னாக்கா போட்டுக்குங்க. ஏன்னா சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்களாக இருந்தால் இப்படியே சாப்பிட்றலாம். சின்ன குழந்தைங்க சில இதுங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக போட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்க்குறதுனால தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா கூட நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு, இன்னும் கேட்டிங்கன்னா பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் பனங்கல்கண்டு போட்டு நான் இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். பனங்கல்கண்டு போட்டு கூட ஒயிட் சுகருக்கு பதிலாக கொடுக்கலாம். இதே போல் எல்லாத்துலேயும் அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் மூடி வச்சிடலாம். அப்படியே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ கலரோ லிக்யூடோ எதுவுமே சேர்க்காம ப்ளைனாக நம்ம வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ இதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு குறைஞ்சது 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வச்சிங்கன்னா தான் நல்லா திக்காக கெட்டியாகும் உங்களுக்கு. நான் இப்போ வந்து ஈவினிங் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு 11-12 மணிக்கு வெயில் நேரத்தில் எடுத்து சாப்பிட்றதுக்காக வேண்டி இப்போ ஈவினிங் பண்ணி வைக்கிறேன். ஃபுல் நைட்டு விட்டுருவேன். நாளைக்கு காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கு தான் எடுக்க போகிறேன். இப்போ ஈவினிங் டீ டைமுக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொண்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடலாம். குல்ஃபி மோடில் ஊற்றிட்டு மிச்சம் இருந்ததை இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னாக்கா நாளைக்கு எடுத்துக்கலாம். இது வந்து பீஸ் போட்டுக்கலாம், 4 பீஸ் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே ஸ்பூனில் எடுத்தும் சாப்பிட்லாம். இதையும் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடறேன். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நாளைக்கு மதியம் போல் பார்க்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் போட்டு நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே தண்ணியில் பச்சை தண்ணியில் காமிச்சிட்டு அப்படியே எடுத்திங்கனாக்கா நல்லா வரும் எடுக்கிறதுக்கு.
இப்போ வாழைப்பழமும் அந்த மக்கானாவும் வச்சு சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. வேணும்னாக்கா நம்ம நட்ஸ் ஏதாவது போட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கு கொடுத்துர்லாம். இல்லை சாக்லேட் க்ரீம் வந்து அப்படியே மேலால் போட்டுட்டு பசங்களுக்கு அப்படியே கொடுத்துர்லாம். இப்படி ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தைங்க வேணான்னு சொல்லுங்கள். நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டிலே செஞ்சுக்கலாம் அழகாக. அந்த கிண்ணத்தில் ஒன்று காமிச்சேன், நான் வீடியோ காமிச்சேன் பாருங்கள். இது ஃபுல் பண்ணிவிட்டு இன்னொரு ரவுண்டு டப்பாவில் ஒன்று போட்டு வச்சுருந்தேன். அது நேற்றே எல்லாம் அது செட் ஆகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு வச்சுங்க எடுத்து. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கொண்டு போயிட்டு இப்போ எங்கள் பேரனுக்கு கொடுத்துடலாம்.